Welcome student. I am Ganesan from Srihari Institute of Mathematics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா transforms and partial differential equation. அதுல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா application of partial differential equation. Application of partial differential equation. So இந்த யூனிட் தான் நம்ம பார்க்க போறோம். So இந்த transforms and partial differential equation is common to all the regulation, 2017 regulation, 2018 13 regulation, 2008 regulation. எல்லாருக்குமே இந்த அப்ளிகேஷன் ஆஃப் பிடிஇ அப்ளிகேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து வரும். அதனால எல்லா ரெகுலேஷனுக்குமே இது யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த யூனிட்ல இருக்கிற எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல எதை மாதிரி சம்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. கிளாசிபிகேஷன் ஆஃப் பிடிஇ. ஸோ ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கிளாசிஃபை பண்ணணும். இப்போ அதை எப்படி கிளாசிஃபை பண்ணுவோம்னா, அதோட மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் like that இப்படி இருக்கும். a into dou square u by dou x square plus b into dou square u by dou x dou y plus c into dou square u by dou y square plus d into dou u by dou x e into dou u by dou y plus fu is equal to 0. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஏபிசி மூணுத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஏன்றது என்ன அப்படின்னா டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர், அதோட கோஎஃபிஷியன்ட். பின்றது டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் டோ ஒய், அதோட கோஎஃபிஷியன்ட். சின்றது டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த ஏபிசியை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் எப்படி சொல்லலாம்னா யூஎக்ஸ்எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். dou square u by dou x dou y u xy, dou square u by dou y square u yy, இந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? இப்போ இதுல அந்த கண்டிஷன் என்னன்னு சொல்றேன் பாருங்க. நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது b ஸ்கொயர் மைனஸ் 4ac, இதை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த கால்குலேட் பண்ற வேல்யூ லெஸ் தென் 0 அப்படின்னு இருந்தா தென் த ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் எலிப்டிக். அந்த ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு என்னவா ரெப்ரசென்ட் பண்ணும், எலிப்டிக்கா ரெப்ரசென்ட் பண்ணும். எலிப்டிக். ஓகே, அடுத்தது அதே இது வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, அதோட வேல்யூ வந்து 0க்கு ஈக்குவலா இருந்தா அந்த ஈக்குவேஷன் எதை ரெப்ரசென்ட் பண்ணா பாரபோலிக். அந்த ஈக்குவேஷன் வந்து பாரபோலிக் ரெப்ரசென்ட் பண்ணும். அதே இது வந்து b ஸ்கொயர் மைனஸ் 4ac, அது வந்து கிரேட்டர் தென் 0 இருந்ததுன்னா ஹைப்பர்போலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணும். அந்த ஈக்குவேஷன் வந்து ஹைப்பர்போலிக். சரிங்களா? ஸோ ரெண்டுமே, இது மூணுமே முக்கியமானது, நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா எம்சிக்யூ கொஷின் அப்படின்ற போது இதை பேஸ் பண்ணி கொஷின் வராமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஸோ ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு கேட்பாங்க. அப்போ நீங்க இதை செக் பண்ணணும். இந்த வேல்யூ செக் பண்ணும்போது நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா எலிப்டிக் சொல்லலாம், 0க்கு ஈக்குவலா வந்தா பாரபோலிக் சொல்லலாம், 0 விட அதிகம் அதாவது பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா ஹைப்பர்போலிக்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க, அதனால கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் பிடிஇல மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னா ஸ்ட்ரிங், ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன், ஹீட், ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஃப்ளோ ஈக்குவேஷன் அண்ட் டூ டைமென்ஷனல் ஹீட் ஃப்ளோ ஈக்குவேஷன். இந்த மூணுத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல இந்த ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன், ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து இதெல்லாம் தெரிஞ்சாதான் சம் எம்சிக்யூ கொஸ்டின்ல சால்வ் பண்ண முடியும். ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா டோ ஸ்கொயர் யூ பை டோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் வந்து ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன்.
ஸோ இதுல இருந்து நீங்க 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதோட ஈக்குவேஷன் தெரியணும், அந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு, அந்த கண்டிஷன் தெரியணும், அது இல்லாம அந்த ஈக்குவேஷன் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். 3 விஷயமும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து அது ரிலேட்டடான எம்சிக்யூ கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். இந்த ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன்ல இந்த ஏ ஸ்கொயர் எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா, ஏ ஸ்கொயர் வந்து டி பை எம். டி பை எம். டீன்றது டென்ஷன். டென்ஷன் பை மாஸ் பெர் யூனிட் ஆஃப் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங். சரிங்களா? ஸோ நல்லா கேட்டுங்க. ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு டி பை எம். டீனா டென்ஷன் பை கீழே இருக்கிறது வந்து மாஸ் பெர் யூனிட் ஆஃப் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடான எம்சிக்யூ கொஸ்டின் கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஹீட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலிக்கா இருக்கும். இந்த ஒன் டைமென்ஷனல் ஈக்குவேஷன் வந்து ஒரு ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். ஹைப்பர்போலிக் ஈக்குவேஷன். ஸோ இவ்வளவும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ ஒரு ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் இது. அதுல ஏ ஸ்கொயர்ன்றது டென்ஷன் பை மாஸ் பெர் யூனிட் லென்த். அந்த ஈக்குவேஷன் வந்து ஹைப்பர்போலிக் ஈக்குவேஷன். ஸோ இது மூணுமே தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இது ரிலேட்டா இதே மாதிரி அடுத்தது ஹீட் ஈக்குவேஷனுக்கு இதே மாதிரி அதோட ஈக்குவேஷன், அதில் இருக்க கான்ஸ்டன்ட் என்ன, அப்புறம் அது என்னவா இருக்கும் அப்படின்றது மூணுமே சொல்ல போறேன். இது கண்டிப்பா நான் வச்சுக்கிட்டீங்கன்னா இது ரிலேட்டடான கொஸ்டின் நீங்க ஃபேஸ் பண்ணலாம், எக்ஸாம்பிள் அட்டன் பண்ணலாம். அடுத்தது ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன். ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன். ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் அப்படின்றது என்னன்னா, dou u by dou t is equal to alpha square into dou square u by dou x square. சரிங்களா? ஸோ இது வந்து ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன். இப்போ இதுல ஆல்பா ஸ்கொயர் அப்படின்றது என்ன அப்படின்னா காப்பா. சரிங்களா? காப்பா பை சி ரோ. இதுதான் வந்து ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷனோட கண்டிஷன். ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு காப்பா டிவைடட் பை ஜீரோ சம் கான்ஸ்டன்ட் ரோ. அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து பாரபோலிக்கா இருக்கும். பாரபோலிக் ஈக்குவேஷன். கொஸ்டின்ல கேட்பாங்க ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் ரெப்ரசென்ட், கீழே வந்து ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க பாரபோலிக், எலிப்டிக், ஹைப்பர்போலிக், நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரபோலிக் டிக் பண்ணணும். ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் எப்பவுமே ஒரு பாரபோலிக்கா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது வந்து டூ டைமென்ஷனல் ஹீட் ஃப்ளோ ஈக்குவேஷன். Two dimensional heat equation or heat flow equation. Okay. இந்த டூ டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் என்னன்னா, அதோட ஈக்குவேஷன் வந்து dou square u by dou x square dou square u by dou y square equal to 0. இதுதான் வந்து டூ டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன். இந்த டூ டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு, லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஆக்சுவலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டூ டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷனுக்கு இன்னொரு நேம், இதுக்கு இன்னொரு ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் இன்னொரு நேம் என்னன்னா லாப்லாஸ் ஈக்குவேஷன். சரிங்களா? ஓகே. இப்போ இதுக்கு வந்து இது மாதிரி கண்டிஷன் கிடையாது, பட் இது இருக்கு. இந்த ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிப்டிக் ஈக்குவேஷன். இது ஒரு எலிப்டிக் ஈக்குவேஷன். சரிங்களா? இந்த மூணு ஈக்குவேஷன் பத்தி டீடைல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா தேவைப்படும். சரி, இப்போ அந்தந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல சொல்யூஷன் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். சொல்யூஷன் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். ஓகே.
இது சொல்யூஷன் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். அதுக்கு அதோட சொல்யூஷன் என்னன்னா y of x, t is equal to a cos bx plus b sin bx into c cos pat plus d sin pat. ஸோ இது வந்து ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். சரிங்களா? இப்போ இதில் வந்து சில எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எம்சிக்யூவில் கொஞ்சம் மாற்றி கூட கேட்பாங்க. பினா பி தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. பிக்கு பதிலாக லேம்டா கொடுக்கலாம், ஏக்கு பதிலாக சி கொடுக்கலாம், ஏதாவது மாற்றி எது வேணாலும் கொடுக்கலாம். இந்த ஏபிசிடிக்கு பதிலாக C1 C2 C3 C4 கொடுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கும். அதனால் நீங்கள் நான் ஃபார்முலா பைகாட் பண்ணிக்கிட்டு இந்த கான்ஸ்டன்ட்லாம் வேறு மாறினாலும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை நான் வச்சுங்க. இதுதான் ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். ஓகே, அடுத்தது சொல்யூஷன் ஆஃப் one-dimensional heat equation. Okay. இதோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா u of x, t is equal to a cos px plus b sin px into e power minus alpha square p square t. சரிங்களா? இது வந்து சொல்யூஷன் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் வேவ் ஹீட் ஈக்குவேஷன். இதுல நான் சொன்ன மாதிரி பிக்கு பதிலாக லேம்டா வரலாம், ஏதாவது மாறி கான்ஸ்டன்ட் வரலாம். சரிங்களா? அதனால அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக இருந்திருக்கும். அதே மாதிரி டூ டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷனுக்கும் சொல்யூஷன் இருக்கு. பட் அதுக்கு வந்து ரெண்டு சொல்யூஷன்ஸ் ஈக்குவேஷன் இருக்கு. சரிங்களா? அதை நான் இப்போ சம் வரும்போது சொல்றேன். ரொம்ப அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதை மட்டும் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம், ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன். ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் இருக்கு. அண்டர் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் under the steady state condition, one dimensional heat equation என்ன ஆகும்னா dou u by dou t அதோட வேல்யூ 0 ஆயிடும். சரிங்களா? அதுல இருந்து நம்ம ஒரு டெரிவேஷன் இருக்கு. அந்த டெரிவேஷனை ப்ரூஃப் பண்ண தேவையில்லை. இப்போதைக்கு நான் ப்ரூஃப் கொடுக்கல. இதோட ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல வந்து dou u by dou t யோட வேல்யூ 0. அதுல இருந்து அதை சிம்பிளிஃபை பண்ணா u equal to ax plus b வரும்ன்ற ப்ரூஃப் இருக்கு. இப்போதைக்கு அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை ப்ரூஃப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது ஒரு கண்டிஷன் மாதிரி நான் வச்சுக்கேன். ஓகே. இதை தவிர வேற ஏதாவது சம் இருந்துச்சுன்னா நான் எம்சிக்யூ கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நான் அதுக்கு ஃபார்முலா எதாவது இருந்தப்போ நான் சொல்கிறேன். ஒன் பை ஒன் நம்ம சம் சால்வ் பண்ண இப்போ. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். என்ன சொல்லிருக்கேன்? கண்டிஷன் ஃபார் த பிடிஇ. கண்டிஷன் ஃபார் த பிடிஇ represent the parabolic. So the PDE வந்து parabolic represent பண்ணணும்னா என்ன கண்டிஷன்? இந்த PDE parabolic represent பண்ணணும்னா நான் அந்த கண்டிஷன் கொடுத்திருந்தேனே, ஈக்குவல் டு 0 வந்தா தான் parabolic. So B தான் இந்த சம்மோட ஆன்சர். இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன், parabolic இருக்கணும்னா b square minus 4ac 0 இருக்கணும். less than 0 இருந்துச்சுன்னா elliptic. எக்ஸாம்பிள் இது கூட கேட்க சான்ஸ் இருக்கு, நான் வச்சுக்கிறேன். கிரேட்டர் than 0 இருந்தா ஹைப்பர்போலிக். சரிங்களா? ஓகே. இதுல என்ன சொல்றாங்க? கண்டிஷன் ஃபார் த பிடிஇ ரெப்ரசன்ட் ஹைப்பர்போலிக். ஹைப்பர்போலிக்னா கிரேட்டர் than 0. சி தான் நம்மளோட ஆன்சர். இதுல என்ன சொல்லிருக்காங்க? the PDE 4uxx plus 4uxy plus uyy plus 2ux minus uy equal 0 ரெப்ரசன்ட். இதை ரெப்ரசன்ட் பண்றதுன்னு கேட்கறாங்க. ஸோ நான் தான் சொல்லியிருக்கேன், uxx பக்கத்துல இருக்கிற கோஎஃபிஷியன்ட் வந்து a. அப்போ ஏவோட வேல்யூ 4. அடுத்தது uxy பக்கத்துல இருக்கிறது b. ஸோ b யோட வேல்யூ 4. அடுத்தது uyy பக்கத்துல இருக்கிறது c. இப்போ c யோட வேல்யூ 1. அப்போ கண்டுபிடிக்க பாருங்க, b ஸ்கொயர் மைனஸ் 4ac. b ஸ்கொயர் 4 ஸ்கொயர் minus 4ac
ஸோ என்னது 16 மைனஸ் 4 into 4 16. 16 minus 16 0. 0 வந்தால் என்ன சொல்லியிருக்கேன், பேரபோலிக் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ டி தான் எனக்கு சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இதை மாதிரியான சம் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், மாடல் சம். இது நல்லா கிளியராக பார்த்து வச்சுங்க. சரி, இன்னொரு சம் போடலாம். த நேச்சர் ஆஃப் பிடி இப்போதான் சொல்லியிருக்கேன். யூஎக்ஸ்எக்ஸ் பக்கத்தில் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு. அப்போ யூஎக்ஸ்எக்ஸ் பக்கத்தில் இருக்குது ஏன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது யூஎக்ஸ்ஒய் பக்கத்தில் இருக்குது பி, பியோட வேல்யூ 2xy. அடுத்தது யூஒய்ஒய் பக்கத்தில் இருக்குது சி, சியோட வேல்யூ 1 + y². ஸோ கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அப்படின்னு 4x² y². ஏன்னா இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4x² y² மைனஸ் 4ac, சின்றது 1 + y². அப்போ என்ன ஆகுதுன்னா 4x² y² உள்ள கொண்டு, இதை 4x² உள்ள கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 4x² ப்ளஸ் மைனஸ் இந்த ப்ளஸ் மைனஸ் 4x² y². அப்போ என்ன ஆகுதுன்னா இதுக்கு இது கேன்சல். ஸோ மைனஸ் 4x². இப்போ எக்ஸோட வேல்யூ நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே அது போயிடுச்சுன்னா வெளியில் மைனஸ் தான் இருக்குது. அப்போ <0. <0னா எலிப்டிக்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஏ தான் சொல்லுவேன் ஆன்சர். எல்லாமே கண்டிஷன் தான். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac <0 இருந்தால் எலிப்டிக், greater than 0 இருந்தால் ஹைப்பர்போலிக், ஈக்குவல் டு 0 இருந்தால் பேரபோலிக். சரிங்களா? இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். அதே மாதிரி நேச்சர் ஆஃப் பிடிஏ இங்கே பார்க்கணும். ஏவோட வேல்யூ dou² u by dou(x²) பக்கத்தில் இருக்குது ஏ, அப்போ 1. அடுத்தது பியோட வேல்யூ dou² u by dou(x dou(y) பக்கத்தில் இருந்தால் பி, அப்போ 4. அடுத்தது சியோட வேல்யூ dou² u by dou(y² பக்கத்தில் 1. இப்போ கண்டிஷன் செக் பண்ணுங்க. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, பி ஸ்கொயர்னா 16, ஏன்னா 4 ஸ்கொயர் பண்ணால் 16, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போ 16 மைனஸ் 4 வந்து 12, 12 வந்து greater than 0, ஹைப்பர்போலிக். ஸோ பி தான் இந்த சம்மோட ஆன்சர். சரி, இப்போ இன்ட்ரடக்ஷன்லேயே நான் கொடுத்துருந்தேன் ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன்றது என்னன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஹைப்பர்போலிக்னு சொல்லியிருந்தேன்னா, ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன்றது ஹைப்பர்போலிக் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். டைரக்டாகவே நீங்கள் ஹைப்பர்போலிக்கை டிக் பண்ணிடலாம். இல்லை கண்டிஷன் செக் பண்ணணுமா சார் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கறதா பார்த்துக்கலாம். ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருந்தேனே, dou² u by dou(t² is equal to a² into dou² u by dou(x²) நான் சொல்லியிருந்தேன். இதை ஆக்சுவலாக இதை நீங்கள் செக் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனாவே ஹைப்பர்போலிக் தான் ஆன்சர் பிடிச்சி போச்சு. இல்லை நான் செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இது ஆன்சர் கொண்டு போனீங்கன்னா a² dou² u by dou(x² மைனஸ் dou² u by dou(t² ஈக்குவல் டு 0 இந்த சைட் பண்ணலாம். அப்போ இது ஏன்றது என்ன, ஏன்றது a², பின்றது dou(x dou(t), dou(x dou(t) இல்லை 0, சின்றது dou(y dou² by dou(t²) மைனஸ் 1. அதுக்கு b ஸ்கொயர் மைனஸ் 4ac, b ஸ்கொயர்னா 0 மைனஸ் 4ac மைனஸ் 1. ஸோ ரெண்டு சேர்ந்து என்ன ஆகிடும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 4a². 4a²னா greater than 0, greater than 0 ஹைப்பர்போலிக், அவ்வளோதான். அதனால் நீங்கள் செக் பண்ணவே தேவையில்லை. ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனாவே அது ஹைப்பர்போலிக்காக தான் இருக்கும். அப்படி இதுதான் ரூல் செக் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ ஆனால் நீங்கள் மக்கப் பண்ணியிருக்கணும். இன்ட்ரடக்ஷனே சொல்லிட்டேன். ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் எப்பவுமே ஹைப்பர்போலிக்காக இருக்கும். ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் வந்து பேரபோலிக்காக இருக்கும். 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் வந்து எலிப்டிக்காக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பைகாட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ 7th சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் டைமென்ஷனல் ஹீட் அதான் சொல்லியிருக்கேன். ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன், பேரபோலிக் சொல்லியிருக்கேன்னா உடனே பேரபோலிக் டிக் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ நான் 2 டைமென்ஷனும் கேட்டிருக்கேன், எல்லா மாடலையும் கேட்டேன். 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷனுக்கு இன்னொரு நேமும் நான் சொன்ன நம்பர் இருக்கா, 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷனை லேப்லஸ் ஈக்குவேஷனும் சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன், எலிப்டிக் சொல்லியிருக்கேன். ஸோ ஏ தான் அதோட ஆன்சர். ஸோ இது நல்லா தரவாக வச்சுக்கோங்க. இது எல்லாமே எக்ஸாமில் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ 9th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் a type of flow based on their mathematical behavior. Flow based na the heat equation wave equation னு சொல்றாங்க. அது எது கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்போ எலிப்டிக் அது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். எலிப்டிக்ன்றது 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் ரெப்ரசென்ட் பண்றது, அதுவும் ஃப்ளோவில் தான் வரும்.
ஹைப்பர்போலிக்ன்றது வேவ் ஈக்குவேஷனு, பேரபோலிக் அப்படின்றது ஹீட் ஈக்குவேஷன், ஒன் டைம் ஹீட் ஈக்குவேஷன். அப்போ சர்க்குலர் மட்டும்தான் அதிலே வராது. அப்போ நாட்டுன்னு சொன்னதுனால, அவங்க நாட்டுன்னு கேட்டதுனால அதில் சி மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மற்ற எல்லாமே இருக்குது. ஸோ சி தான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்தது the equation dou square by dou x square, dou square by dou t square equal to c square into dou square by dou x square வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணா வேவ் ஈக்குவேஷன். அதான் படிச்சு சொல்ல இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன், ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன், டூ டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் எல்லாத்துக்கும் படிக்க சொன்னேன். அதுபடி இது வந்து ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். ஸோ தட் இது வந்து ஏ தான் இந்த சம்மோட ஆன்சர். இது எந்த ஈக்குவேஷன் ரெப்ரசென்ட் பண்ணும்? இது வந்து dou u by dou t equal to c square into dou square u by dou x square ஹீட் ஈக்குவேஷன், ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன். இது ஆன்சர். நான் மக பண்றதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், நான் வச்சுங்க. வேவ் ஈக்குவேஷன்ல ரெண்டு பக்கமே செகண்ட் டெரிவேட்டிவ் வரும், ரெண்டு பக்கம் செகண்ட் டெரிவேட்டிவ். ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன்ல ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், டீயை பொறுத்து வர்றது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், எக்ஸை பொறுத்து வர்றது செகண்ட் டெரிவேட்டிவ். சரிங்களா? அது வந்து ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன். அதனால இது பி தான் ஆன்சர். இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், பை கட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதில் the governing equation of two-dimensional steady-state heat equation. Two-dimensional heat equation என்ன சொல்லியிருந்தேன்? dou square u by dou x square plus dou square u by dou y square equal to 0. அதான் லாப்லாஸ் ஈக்குவேஷன் இன்னொரு நேமும் சொன்னேன். சரிங்களா? ஸோ இன்ட்ரடக்ஷன்லேயே 3 ஈக்குவேஷனை எழுதி கொடுத்துருந்தேன். அதுபடி இது வந்து சி தான் இந்த சம்மோட ஆன்சர், 12th கொஸ்டின். ஓகே, அடுத்தது இது பார்ப்போம். டி. ஓகே, வேவ் ஈக்குவேஷன் நான் சொல்லி தரும் போதே நான் சொன்னேன், அதில் இருக்க சி வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொன்னேன். சி, அதில் இருக்க சி ஸ்கொயர் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணும்? சின்னு சொன்னால் அங்கே ஏ ஸ்கொயர் கொடுத்துருந்தேன், இங்கே சி கொடுத்துருக்காங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் நான் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு டென்ஷன் பை மாஸ் பெர் யூனிட் லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொன்னேன். இது எங்கே இருக்குது? டென்ஷன் பை மாஸ். அப்போ டி. ஸோ 13க்கு டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனில் அந்த கான்ஸ்டன்ட் ரெப்ரசென்ட் பண்ணுறது டி பை எம், tension divided by mass per unit of length of the string. சரி, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, which of the following method is used to find the solution of wave equation. இது வந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஈக்குவேஷன், ஹீட் ஈக்குவேஷன் ரெண்டுத்தோட ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. சொல்யூஷன் கண்டுபிடிக்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நீங்கள் புக்குக்குள்ளே இருக்கிற சில லைன்ல இருந்தால் நம்ம எடுத்துருக்கணும். ஏன்னா அந்த நம்ம ஒன் டைமென்ஷன் வேவ் ஈக்குவேஷன், ஒன் டைமென்ஷன் ஹீட் ஈக்குவேஷனுக்கு 3 சொல்யூஷன் இருக்கு. அந்த 3 சொல்யூஷன் எந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம். அதனால அதை நான் வச்சுக்கோங்க. ஸோ we are always obtaining solution of one dimension wave or one dimension heat equation using method of separation. So answer வந்து C தான் answer. அடுத்தது, how many boundary conditions are required to solve one dimensional wave equation? நம்ம ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு 4 கண்டிஷன் எழுதுவாங்க, ஞாபகம் இருக்குங்களா? கண்டிஷன் 1, 2, 3 சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் இருக்க பவுண்டரி கண்டிஷன். இப்போ y ஆஃப் 0, t ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறோம். மொத்தத்தில் வந்து 4 கண்டிஷன் இருக்கும். அந்த 4 கண்டிஷன் வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து செகண்ட் கண்டிஷன் என்ன போடுவோம்னா, y ஆஃப் l, t ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அதுக்கப்புறம் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி 0 இல்லை நான் 0னா அதுக்கு ஒரு கண்டிஷன் போடுவாங்க, டோ பை டோ டி ஆஃப் y ஆஃப் x, 0 ஈக்குவல் டு 0. அப்புறம் டி வந்து y ஆஃப் x, 0 ஈக்குவல் டு சம் ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி 4 கண்டிஷன் கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஆன்சர் வந்து 4, ஃபோர்த் தான் ஆன்சர் நினைப்போம். ஹவு மெனி பவுண்டரி கண்டிஷன்? நல்லா கேட்டுங்க. ஒரு ஸ்ட்ரிங்கில் பவுண்டரி கண்டிஷன்னா எண்டில் வர்றது தான். பவுண்டரின்றது இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 0, ஸ்ட்ரிங்கோட லென்த்தில் வந்து 0, இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கோட லென்த் L. அப்போ இந்த எண்டையும் இந்த எண்ட்லேயே ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் பவுண்டரி கண்டிஷன். இந்த எண்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் y ஆஃப் 0, t. ஏன்னா இங்கே எக்ஸோட வேல்யூ 0, எக்ஸோட வேல்யூ 0ன்னு போட்டோம்னா y ஆஃப் 0, t. ஸோ இது ஒரு பவுண்டரி கண்டிஷன். ஒன் எண்டு y ஆஃப் l, t x equal to l, இந்த எண்டு. இது வந்து another எண்டு. ஸோ இது ரெண்டுமே பவுண்டரி கண்டிஷன். ஸோ எத்தனை பவுண்டரி கண்டிஷன் சொன்னால் 2 பவுண்டரி கண்டிஷன் தான் எக்ஸாக்ட் ஆன்சர். 4 பவுண்டரி கண்டிஷன் கிடையாது.
இந்த ரெண்டுத்துக்கும் என்ன பேர் தெரியுங்களா? இனிஷியல் கண்டிஷன் சொல்லுவாங்க. இது பேர் பவுண்டரி கண்டிஷன் கிடையாது. ஏன்னா இனிஷியலி டைம் அது 0. இனிஷியலி டைம் 0. இந்த இடத்துல t யோட வேல்யூ 0வா? எப்பவுமே y of x, tன்னு சொல்லணும். t யோட வேல்யூ 0. இங்கேயும் t யோட வேல்யூ 0. So these two are initial condition. Initial condition. இது ரெண்டு பவுண்டரி கண்டிஷன். சரிங்களா? அப்போ ரெண்டு பவுண்டரி கண்டிஷன், ரெண்டு இனிஷியல் கண்டிஷன். ஸோ அதனால 2 தான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி இனிஷியல் கண்டிஷன்ஸ்? இப்போதான் சொன்னேன், இனிஷியல் கண்டிஷன் 2, பவுண்டரி கண்டிஷன் 2. ஸோ இதுவும் பி தான் ஆன்சர். எப்பவுமே கண்டிஷன்ஸ் 4 கண்டிஷன்ஸ்ல முதல் 2 கண்டிஷன் பவுண்டரி கண்டிஷன், அடுத்த 2 கண்டிஷன் இனிஷியல் கண்டிஷன்ஸ். அதுதான் ஆன்சர். ஸோ இது ஒன்று. ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு இன்னொன்று வந்து டிஎலம்பஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. டிஎலம்பஸ் மெத்தடை யூஸ் பண்ணி அதில் ஸ்ட்ரிங் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட ஆன்சர். இது நான் வச்சுங்க, y of x, t equal to 1/2 into pi of x plus at plus pi of x minus at. இதுதான் ஆன்சர். எக்ஸாம்பிள் ஏக்கு பதில சி கூட யூஸ் பண்ணலாம், இல்லை பைக்கு பதில வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம். அதனால மைண்டில் வச்சுக்கோங்க, இதுதான் டிஎலம்பஸ் சொல்யூஷன் of one dimensional wave equation. So A தான் இந்த சம்மோட ஆன்சர். இதை நீங்கள் பைகட் பண்ணி தான் ஆகணும். இதை ப்ரூஃப் பண்ணி கொடுத்தா ரொம்ப பெருசாக போகும், தேவையில்லை உங்களுக்கு. அண்ட் 18th கொஸ்டின், ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன், ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். இது வந்து வேவ் ஈக்குவேஷன், அதுக்கு சொல்யூஷன்லாம் கொடுத்துருந்தேன். ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா y of x, t equal to a into cos px plus b into sin px into c into cos pat plus d into sin pat. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ ஏ தான் ஆன்சர். மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து இதுதான். எக்ஸாம்பிள் சம்டைம் ஏபிசிடிக்கு பதிலாக C1 C2 C3 சொல்லலாம், பிக்கு பதிலாக லேம்டா கூட வச்சு கொடுக்கலாம். நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி 19th பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் ஹீட் ஈக்குவேஷன்? ஹீட் ஈக்குவேஷனுக்கு இன்னொரு நேம் என்னன்னா டிஃப்யூஷன் ஈக்குவேஷன். சரிங்களா? இதை நான் வச்சுக்கோங்க. ஹீட் ஈக்குவேஷனுக்கு இன்னொரு நேம் டிஃப்யூஷன் ஈக்குவேஷன். ஓகே, 20th சம். ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷனுக்கு இதில் இருக்க ஆல்ஃபாவோட வேல்யூ நான் இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஆல்ஃபா ஸ்கொயர்ன்றது காப்பா பை சி இன்ட்டு ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ காப்பா பை சி இன்ட்டு ரோ, சி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இன்ட்ரடக்ஷன்லேயே வேவ் ஈக்குவேஷனில் வர கான்ஸ்டன்ட்டுக்கும் ஹீட் ஈக்குவேஷனில் வர கான்ஸ்டன்ட்டுக்கும் வேல்யூ சொல்லியிருந்தேன். இதெல்லாம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 21st சம் வந்து பார்த்தீங்கன்னா, the suitable solution of one dimensional heat equation. ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷனுக்கு நான் சொல்யூஷன் ஆன்சர் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா u of x, t equal to a cos px plus b sin px into e power minus alpha square p square t. ஸோ b தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ மைண்டில் கிளியராக வச்சுக்கோங்க. ஆன்சர் நான் வச்சுட்டு தான் எழுத முடியும். ஓகே, ஸோ b தான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இந்த டாபிக், இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய சால்வ் பண்ணுற மெத்தட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். டைரக்டாக சம் போடுற மாதிரி தான் இருக்கும். நல்லா கிளியராக பார்த்துச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்சிடர் த ஈக்குவேஷன் u of x, y c1 e power px plus c2 e power minus px into c3 cos py plus c4 sin py அப்படின்றது எதோட சொல்யூஷன் கேட்குறாங்க? இது 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷனோட சொல்யூஷன், அதாவது லேப்லாஸ் ஈக்குவேஷன். நான் சொல்லியிருக்கேன் 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் இன்னொரு நேம் லேப்லாஸ் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன். அதனால எக்ஸாம்பிள் லேப்லாஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, இல்லை 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அதோட சொல்யூஷன் தான் இது. அதனால 22nd சி தான் ஆன்சர். ஓகே, இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சம் கேட்பாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அண்ட் இன்சுலேட்டட் ராட், ஒரு ராட் எடுத்துக்கங்க. இன்சுலேட்டட் ராட், அந்த ராடோட லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ 10 சென்டிமீட்டர். அந்த ராடோட ஒரு எண்டு வந்து ஏ, இன்னொரு எண்டு வந்து பி. அந்த ஒரு எண்டில் வந்து 0 டிகிரி செல்சியஸ், இன்னொரு எண்டு வந்து 80 டிகிரி செல்சியஸ். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கிறது ராடுக்கு த ஸ்டெடி ஸ்டேட் சொல்யூஷன் ஆஃப் த ராட், அதாவது டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த நேம் இப்படியும் கேட்பாங்க, இல்லை டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ராட் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு ஃபார்முலாவே இருக்கு. u of x, t is equal to b minus a by l into x, b minus a by l into x plus a. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ இதில் ஜஸ்ட் எதுனா, இது ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ, இது எல்லோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இது சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பின்றது 80,
ஏன்றது 0, ஏன்னா இது 0, இது 80, இது A, இது B பை L, Lோட வேல்யூ 10 போட்டு பிளஸ் ஏவோட வேல்யூ இங்க 0. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 80 by 10, 80 by 10, இங்க எக்ஸ் விட்டுட்டோமா, இங்க எக்ஸ் இருக்குல்ல, இங்க எக்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 8x. ஸோ 23க்கு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். ஸோ இப்போ u of x, t டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ராட் வந்து 8x. இதுதான் ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலாவை பக்கெட் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படும். 24th அதே மாதிரி தான், ராட் லென்த் 30 சென்டிமீட்டர். ஸோ அதே மாதிரி ஒரு ராடு இருக்கு, அந்த ராடோட லென்த் வந்து 30 சென்டிமீட்டர். ஏன்ற எண்டு, பின்ற எண்டு, ஏன்றல வந்து 20 டிகிரி செல்சியஸ், பின்ற எண்டு வந்து 80 டிகிரி செல்சியஸ். ஸோ ஃபார்முலா u of x, t is equal to b minus a by l into x plus a. ஸோ பின்றது 80, இது ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ சொல்லியிருந்தேன். ஸோ 80 minus 20 divided by L வந்து 30, length of the rod, x plus A ஓட வேல்யூ 20. போட்டிங்கன்னா 80ல 20 போச்சுன்னா 60. ஸோ 60 by 30 into x plus 20. ஸோ இதை அடிச்சிட்டிங்கன்னா 0 போயிடும், 3 2s are 2x. ஸோ 2x plus 20. ஸோ டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் u of x, t ஓட வேல்யூ என்னன்னா 2x plus 20. ஸோ C தான் இந்த சம்மோட ஆன்சர். 24 வந்து C. ஓகே, அடுத்த கொஸ்டின். அதே மாதிரி கொஸ்டின் இன்னொன்று கேட்டிருக்காங்க, ஆனால் அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the steady state temperature at the location 15 centimeters from ஏன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க, என்னன்றதை நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ராடு இருக்குது, அந்த ராடோட லென்த் வந்து 40 சென்டிமீட்டர். ஓகே, அது ஒரு நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ 40 சென்டிமீட்டர், இது ஏன்ற எண்டு, இது பின்ற எண்டு. இப்போ ஏன்ற எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ், இது வந்து 60 டிகிரி செல்சியஸ். இப்போ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா u of x, t வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், b minus a by l into x plus a. அப்போ bன்றது 60 மைனஸ் ஏன்றது 20, lன்றது 40, x plus ஏன்றது 20. அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 60ல 20 போனால் 40, 45, 40 கேன்சல் ஆகிடும், x plus 20. பட் இந்த சம்மில் அது ஆன்சர் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ எண்டில் இருந்து 15 சென்டிமீட்டர் நகர்ந்து 15 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த அதோட டெம்பரேச்சர் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறேன். இந்த இடத்துல எவ்வளோ டெம்பரேச்சர் கேட்குறாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸோட வேல்யூ 15 போடணும். எக்ஸோட வேல்யூ இங்கே 15 போட்டிங்கன்னா 15 + 20, அப்போ 35. ஸோ 35 டிகிரி செல்சியஸ். அப்போது இந்த ராடில் 15 சென்டிமீட்டர் தள்ளி போனால் அந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து 35 டிகிரி செல்சியஸ். ஸோ டி தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, ஸோ 25க்கு டி தான் ஆன்சர். ஸோ இதுதான். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் மேக்ஸிமம் கேட்கக்கூடிய சம்ம நான் இதை சால்வ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க சம்மெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும், ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட், பாய், தேங்க்யூ.